புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார்கோவில் ஊராட்சி ஒன்றியத்தில் பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பிரச்சனைகளில் ஒன்று பேருந்து நிலையம். இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகாவது அந்த பிரச்சனை தீரும் என்று நம்புகிறார்கள் அந்த பகுதி மக்கள். பிரசித்தி பெற்ற ஆவுடையார்கோவிலை சுற்றுலா தலமாக அறிவிக்கவும் மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலில் மாணிக்க வாசகரால் கட்டப்பட்ட சிவன் கோவில் உள்ளது. இந்த ஆவுடையார் கோவிலை காண்பதற்காக வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். கோவிலுக்கு அருகிலேயே பேருந்துகள் நின்று பயணிகளை ஏற்றிச் செல்வதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. அதனை தடுக்க 2016ஆம் ஆண்டு பேருந்து நிலையம் கட்டப்பட்டாலும் இன்று வரை பயன்பாட்டிற்கு வரவே இல்லை என்பது மக்களின் கவலை. மேலும் கழிவுநீர் வெளியேறும் கால்வாய்கள் முறையாக பராமரிக்கப்படாததால் சாலைகளிலேயே கழிவுநீர் தேங்கும் நிலை உருவாகியுள்ளது. ஆவுடையார் கோயில் பகுதியில் தொடர்ச்சியாக சாலை அந்த ஒவ்வொரு பகுதிகளுக்கு குக்கிராமங்களுக்கு போடைய சாலை பகுதிகளில் உள்ள அந்த சாலைகள்லாம் குண்டும் குழியுமாக கிடக்கு. அதே மாதிரி தெருவிளக்குகள் முறையாக எரியறதில்லை. குடிநீர் சப்ளைங்கிறது ஒரு முறை இல்லாமல் இங்கே காசு குடிச்சு தண்ணி வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கோம். குடிநீர் சப்ளைங்கிறதும் முறையாக இப்போ எங்கேயும் போகிறதில்ல. ஆவுடையார் கோவிலை சுற்றி 4 வீதிகளிலும் பஸ் ஸ்டாண்டு இல்லாத காரணத்தினால் பஸ் ஸ்டாண்ட் கட்டி 3 வருடமாக அது மதுப்பிரியரின் கூடாரமாகவும் மலம் கழிப்போரின் கூடாரமாகவும் அசுத்தம் செய்யப்பட்டு நாசம் செய்யப்பட்டு கிடக்கிறது. இதை யாரிடமும் நாங்கள் சொல்லி யாரும் கண்டுகொள்வதில்லை. ஆவுடையார் கோவிலில் உள்ள அரசு மருத்துவமனையே சுற்றுவட்டார பகுதி மக்களின் ஒரே மருத்துவ ஆதாரம். ஆனால் இங்கு இரவு நேரங்களில் மருத்துவர்கள் பணியில் இருப்பதில்லை என கூறப்படுகிறது. குடிநீர் பிரச்சனைக்கும் தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். ஒரு நூல்நாய் வேலை கிடைக்கிறதா இருந்தாலும், ஒரு குடிநீரில் ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும், சாக்கடை வடிகால் தூர்வாரதாக இருந்தாலும், ஒரு கொசு மருந்து அடிக்கிறதா இருந்தாலும், ஒரு வீடுகளுக்கு கட்டிட வரைபட அனுமதி வழங்கினாலும் ஜனங்கள் அலைஞ்சு ஒரு உரிய பதில் சொல்கிறதுக்கு ஒரு மக்கள் பிரதிநிதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லாததே தங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்கிறார்கள் ஆவுடையார் கோவில் ஒன்றியத்துக்குட்பட்ட மக்கள். புதிய தலைமுறைக்காக குமரேசன். நெடுஞ்சாலையோரம் உள்ள குப்பை கிடங்கால் திருமயத்தில் சுகாதார சீர்கேடு அதிகரித்திருப்பதாக மக்கள் வேதனையுடன் கூறுகிறார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் 10,000க்கும் அதிகமான மக்கள் வசித்து வருகின்றனர். அங்குள்ள ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் மழைநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக மாணவர்கள் கூறுகின்றனர். அதற்கு அருகிலேயே பாலம் கட்டுவதற்காக சாலைகளில் தோண்டப்பட்ட பள்ளத்தாலும் மக்கள் சிரமத்திற்காளாகியுள்ளனர். மேலும் திருச்சி ராமேஸ்வரம் நெடுஞ்சாலையில் அரசு மாணவர் விடுதிக்கு அருகே குப்பைகள் மலை போல் கொட்டி வைக்கப்பட்டுள்ளன. கோழிக்கூட குப்பை எல்லாம் ரோட்ல போக முடியல. நாத்தம் நாய் எல்லாம் செத்தவனங்கன்னு தான் தூக்கி அந்த போடுறாங்க. போக முடியல சார். பஸ்ல தூங்கிட்டு வந்தாலும் திருமையை வந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு அவங்களுக்கே தெரியுது. இந்த நாத்தத்தை பார்த்தோன்னா திருமையை வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே. வெளியூர்ல அட்ரஸ் கேட்டுற அந்த இடத்துல நாத்தம் நாரிக்கிட்டு இருக்கு பாருங்க, அதுதான் திருமையம்னு வெளியூர்காரங்க ரொம்ப கேவலமா பேசுறாங்க புதுக்கோட்டை மாவட்ட திருமயத்தை. குப்பைகளுக்கு அவ்வப்போது தீ வைப்பதால் அருகில் உள்ள மாணவர் விடுதியில் உள்ளவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். அதனால் ஊராட்சி நிர்வாகம் வேறு இடத்தில் குப்பைகளை கொட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடுதி மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதை எரிச்சு விடுறதுனால எங்க அந்த காத்தெல்லாம் சுவாசிக்க முடியலண்ணா. பக்கத்தில் இருக்க ஹாஸ்டலுக்கும் பாதிக்குதுண்ணா. இங்கே தண்ணி இருக்குண்ணா, பக்கத்தில் கம்மா இருக்குண்ணா. தண்ணிலையும் போய் பாதி இதெல்லாம் விழுகுதுண்ணா. எங்கள் ஹாஸ்டல் முன்னாடி பெரிய குப்பை கிடங்கு ஒன்று கிடக்கு. இந்தா பாருங்க, நல்லா பார்த்துக்கோங்க. எங்கள் குப்பை கிடங்கு முன்னாடி நைட்டு தூங்க முடியல. சாப்பாட்டில் ஈ முக்கிது. வாரம் குப்பை கொட்டுறாங்க. இதனால் பெரிய மாசுபாடு ஏற்படுது. இதனால் மயக்கம் மட்டும் விழுகிறாங்க. சுகாதாரத்தை உறுதி செய்யும் வகையில் தேர்ந்தெடுக்கப்படும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என திருமயம் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக மயில் வாகனன். மீனவ கிராமங்கள் நிறைந்த மணல்மேல்குடி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள முக்கிய பிரச்சனைகள் என்னென்ன பார்க்கலாம். கடற்கரை பகுதியான மணல்மேல்குடி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்டு 38 மீனவ கிராமங்கள் உள்ளன.
கோட்டைப்பட்டினம், ஜெகதாப்பட்டினம் மீனவர்கள் விசைப்படகு மூலம் கடலுக்கு செல்லும் நிலையில் மற்ற பகுதிகளில் பெரும்பாலும் நாட்டு படகுகளை பயன்படுத்தப்படுகின்றன. இந்த இருதரப்பினர் இடையே பிரச்சனைகள் ஏற்படுவது தொடர்கதையாகி வருகிறது. அதற்கு உள்ளாட்சி பிரதிநிதிகள் தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என மக்கள் விரும்புகிறார்கள். நாங்கள் கடலுக்கு போய் மீன் பிடிச்சி தான் எங்களோட வாழ்வாதாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. அடிக்கடி சிறைப்பிடிப்பு இருப்பதனால சிறைப்பிடிக்கிறாங்க, படகுகள் சேதமாகிடுது, எங்களோட பொருளாதாரமும் சீரொழிஞ்சு போயிடுது, வாழ்க்கை தரமும் குறைஞ்சி போயிடுது. கலெக்டர் ஒதுக்கி ஒரு நிதி ஒதுக்கி அதுக்கு ஒரு கட்டடம் கட்டினாங்க. அந்த கட்டடம் பாதியோடு நிற்கிறதுனால இங்கே வர்ற மக்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. ரொம்ப சுற்றுலாத்தலம் ரொம்ப பாதிக்கப்படுது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக அவ்வப்போது மீனவர்கள் கைது செய்யப்படும் நிலையில் அதற்கும் தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மீனவ கிராமங்களில் கழிவுநீர் வடிகால் வசதி, தடையற்ற குடிநீர் விநியோகம் ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக குமரேசன். புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குரம் ஊராட்சி ஒன்றியத்தில் மக்கள் எத்தகைய பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் என்பது குறித்த கள நிலவரங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். முத்துப்பழம்பதி, புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆவுடையார் கோவில், திருமயம், மணல்மேல்குடி ஊராட்சி ஒன்றிய மக்கள் தங்களுடைய பகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். உங்களுடைய செய்தி தொகுப்பின் வாயிலாக அதனை பார்க்க முடிந்தது. நீங்கள் தற்போது இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றியம் திருவரங்குளம் ஊராட்சி ஒன்றியம், அங்கு என்னென்ன பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கிறார்கள்? சரணியா, திருவரங்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் 48 ஊராட்சி இருக்குது. இந்த 48 ஊராட்சியிலையும் கடந்த 3 ஆண்டுகளாக உள்ளாட்சி பிரதிநிதி இல்லாததால் சாலை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முறையாக கிடைக்காமல் அந்த பகுதி மக்கள் அவதிப்பட்டு வர்றாங்க. நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஊராட்சி கைக்குறிச்சி ஊராட்சிக்கு உட்பட்ட தச்சன்வயல் கிராமம். இப்படி ஒரு கிராமம் இருக்கா என்பது நமக்கே ஒரு ஆச்சரியத்தை தான் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அந்த கிராமத்தில் குடிநீர், சாலை, தெருவிளக்கு உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லை. கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மக்கள் சாலை வசதி இல்லாமல் தான் பயணிச்சுட்டு வர்றாங்க. இதனால் பள்ளி குழந்தைகள் பள்ளிக்கூடம் போகாமல் பெரும் பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்தை சுற்றி 3 புறங்களிலும் குளம் இருப்பதால் இந்த பகுதி மக்கள் நோய் தொற்றுக்கு ஆளாயிருக்காங்க. இது குறித்து அந்த கிராமத்தை சேர்ந்த சசி என்ற பெண்மணி நம்மள்ட்ட இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம், அம்மா உங்கள் கிராமத்தில் என்ன மாதிரி பிரச்சனை நிலவுது? நீங்கள் உங்கள் அடிப்படை பிரச்சனைக்கெல்லாம் உங்களுக்கு தீர்வு எது மாதிரி எதிர்பார்க்குறீங்க? சார், எங்களுக்கு ரோடு வேணும். மெயினாக ரோடு வேணும். பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுது. அதனால் ரோடு போட்டு கொடுங்க. தண்ணி வசதியும் இல்லை, பாத்ரூம் வசதி அது இல்லை, சுடுகாடு போகிறதுக்கு இடம் இல்லை எங்களுக்கு. அதுக்கும் ரோடு போட்டு கொடுத்துருங்க. ஆனால் அங்கே யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கும் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. இல்லை, புதுசாக வர்ற உள்ளாட்சி தலைவர்கள் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதுதான் இதை செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள். இதை செய்யணும். செஞ்சால் தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் அவங்களுக்கே, இல்லைன்னா போட மாட்டோம். கீழே இறக்க விட மாட்டோம் நாங்கள். சரணியா, இந்த கிராம மக்களை பொறுத்தவரையில் இந்த மக்களின் அடிப்படை தேவைகள் எதுவுமே இந்த அரசு நிறைவேற்றவில்லை என்பது குற்றச்சாட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பள்ளி குழந்தைகளுக்கு பாதி வசதி இல்லாத பல பள்ளி குழந்தைகள் பள்ளிக்கு செல்லாமல் நிலைமை இங்கே இருக்குது. இது குறித்து கல்லூரி மாணவி நந்தினி நம்மள்ட்ட இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம், அம்மா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? உங்களுக்கு என்ன மாதிரி சிரமம் அந்த மாணவர்கள் அவதிப்படுறாங்க? என்ன? நான் நர்சிங் முடிச்சிருக்கேன். 8 வருஷமாக நான் நடந்து போய் தான் ஸ்கூல் போனேன். இப்போ எங்களுக்கு பஸ் வசதி கூட இல்லை. இப்போ நாங்கள் இங்கேருந்து போனோன்னா பெரிய ஒரு ஆறு இருக்குது, அதை தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போ அதில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது, ரோடு வசதி இல்லை. இப்போ இந்த ரோட்டில் ஒரு வண்டி கூட வர முடியாது, நடந்தும் போக முடியாது. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 10-15 பேர் அங்கே கடையக்குடின்னு ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா இந்த உப்புப்பட்டி இதெல்லாம் சுற்றி தாண்டி போய் இது பார்க்கவே ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும். இதை தாண்டி போயிட்டு ஒரு 2 பீரியட் முடிஞ்சிருது ஸ்கூல். அதுக்கப்புறம் தான் அவங்க போகிறாங்க. 8 மணிக்கு கிளம்பினாலும் இவ்வளோ ஒரு சிரமமாக இருக்குது. அப்போது இத்தனை பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு பால்வாடி இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சிரமமாகவும் இருக்குது. ஒரு தண்ணி வசதி எதுவுமே இல்லை. சரணியா, இந்த தச்சனவேல் கிராம மக்களை பொறுத்தவரையில் சாலை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல என்று குற்றம் சாட்டுறாங்க. இதே போலத்தான் திருவரங்குளம் ஒன்றியத்தில் உள்ள 48 ஊராட்சிகளிலும் முறையான அடிப்படை வசதிகள் இல்லாமல் மக்கள் பெரும் தவிப்புக்கு ஆளாயிருக்காங்க. புதிதாக வரும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இந்த மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதே இந்த மக்களின் எதிர்பார்ப்பாய் உள்ளது. சரண்யா, களத்திலிருந்து கள தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முத்துப்பழம்பதி.